ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும், அந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த மீன ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே உங்களோட வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த மன தைரியத்தோடு எதிர்கொள்ளவும், அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் உங்களோட ராசி அதிபதியான குரு பகவானை விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் நிறைந்த நாட்களை நீங்கள் காண முடியும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியமும் காரிய தடைகளும் விலகுவதற்கு குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி இவரால் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது, உங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது கூட இந்த அதிபதியை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றம் இருக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, நாம் முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல தான் இந்த மீனராசியில் குரு பகவான் ராசி அதிபதி அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, இவரை அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நிதானமாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. குரு பகவான் தனுசு ராசிக்குமே அதிபதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம்னா பட்டு அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரங்க இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசும் நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, அவங்க தனுசு ராசியில் குரு பகவானே அதிபதியாக இருந்தாலுமே அவங்களோட இயல்பு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் போடாமல் செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த மீனராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை தீர்க்கமாக செயலாற்றி திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் தனக்காரகனான குரு பகவானோட ராசியில் பிறந்திருக்கிற நீங்கள் பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா கூட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்களே தவிர, இந்த சண்டை போடுறது, பிரச்சனை செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எங்கேயுமே உங்களோட இமேஜ் எப்பொழுதுமே எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படுவீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சுமே என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். இதற்கு சரியான தீர்வு என்ன, எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜாதக ரீதியாக கிடைக்கும். ஜாதகம்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து ஒன்றுமே முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருக்கும். ஜாதகம் நீங்கள் அதற்கான தீர்வு உங்களோட கையிலேயே இருக்குது. அது என்னென்னா உங்களோட மொபைல் ஃபோன் தாங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க இல்லையா டீட்டெயில் அதை சொன்னாலே போதும். என்ன பிரச்சனை, எதனால் அது வருது, அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்கக்கிட்ட ஜாதகத்தை கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முன்னேறியதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருமே கஷ்டப்படுற மீனராசி அன்பர்களுக்கு பலனாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் சொல்கிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் உங்களோட ராசியில் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடமான விரய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இதன் மூலம் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த மாதம் உங்களோட ராசிக்குள்ளேயே புதன் பகவானும் பயிற்சியாகிறார். இதன் மூலம் புதன் உங்களோட ராசியில் நீச்சம் அடைகிறதும், அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதும், குரு பர்வீகத்தினால நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகுது அப்படிங்கிறது நீச்சபங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான பலன்களை தரும், உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதுனால என்ன சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு பார்த்தா, சூரியன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாடு வெளி மாநில வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான வெற்றி வாய்ப்பு உண்டாகும். வருவாய் சீராக இருக்கும். எதிரிகள் பலவீனம் அடைவாங்க உங்ககிட்ட.
சுப விரயம் ஏற்படும், கடன் சுமை குறையும், உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து பின்னடைவு நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே போல வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல லாபம் உண்டாகும். விவகாரத்து ஆனவங்களுக்கு கூட மறுமணம் ஏற்படும் வாய்ப்பு இந்த மாதம் அமையும். உங்களோட தாயாரின் ஆதரவு உறுதுணையாக அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சிந்தனையில் தெளிவிருக்கும், வியாபாரத்தில் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் மேலோங்கும், உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் அப்படிங்கிறது ஆதாயம் தரும் வகையில் உங்களோட வாழ்க்கையில் உண்டாக போகுது. உங்களோட பேச்சு திறமையுமே சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும். உங்களோட செல்வாக்கால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூட வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிச்சிருக்கும். உங்களோட வருவாயில் ஒரு பகுதியை முதலீடு செய்யக்கூடிய முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுமே கொஞ்சம் வருங்க. அதனால கவனமாக உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். உத்தியோகம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற விஷயமா கொஞ்சம் அலைச்சலுமே அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அலைச்சல் இருந்தாலுமே அதற்கான ஆதாயம் இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். உங்களோட அம்மா அப்பா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனே மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லது. நீங்களாக வீட்டில் இருக்கிற ஏதாவது வீட்டு வைத்தியம் செஞ்சு சரி பண்ணலான்னு சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணால் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே அமைஞ்சிருக்கு. சாதகமான முடிவுகள் கிடைக்குமே. நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை மேற்கொண்டு வாங்க. அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஒரு சில கோளாறு ஏற்பட்டு தான் நீங்கும். ஆனால் அதோட முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு, தோல், அப்புறம் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேரும். உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனையை வீட்டில் கொண்டு வந்து மன அழுத்தத்தில் ஆளாக்காதீங்க. வாழ்க்கை துணையோடு பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த வாதம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருந்தீங்களாவே பிரச்சனையை தவிர்த்துடலாம். வீண் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். உங்களோட ஆவணம் மற்றும் நகைகளை ரொம்பவுமே கவனமாக பார்த்துக்கணும். வண்டியில் ஓட்டும் பொழுதே கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். மேலும் இந்த வேகமாக போகிறது, இந்த வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் மெதுவாக போகணுங்க. வண்டியில் கொஞ்சம் விரைய செலவு வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதி சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். எவ்வளவு சிறப்பான பலன்களை பெற்றாலுமே நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சவால்கள் நீடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மன தைரியத்தோடு அந்த பிரச்சனை எல்லாமே முடிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கும், தெம்பும் இருக்கும். ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களோட கூட்டாளிங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவைக்கான அளவு மட்டும் கடன் வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ நல்லா வியாபாரம் இருக்குது, தொழில் நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடனை வாங்கி இன்னும் பிரச்சனைகளை பெருசுப்படுத்திடாதீங்க. கவனமாக கடன் விஷயத்தில் நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடன் நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கூட அந்த விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தாங்க செயல்படணும். அதையும் மீறி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களோட தேவைக்கு அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க நீங்கள் இப்போ உழைச்சதை விடவே இன்னுமே கொஞ்சம் கடினமாக போராடி உழைச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும். குடும்பத்துலேயுமே வேலை செய்கிற இடத்துலையுமே போதுமான வரைக்குமே நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது பிரச்சனைகளோட முடிவுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயத்தில் எல்லாமே இழக்கக்கூடிய வாய்ப்பையுமே இந்த மாதிரியான பிரச்சனை கொடுத்துரும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களோட உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தங்களை போக்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும், உறவுகளையுமே பராமரிக்கணும். அதே போல் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே அக்கறையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.